ஹலோ வணக்க நண்பா. இன்னைக்கு நம்ம 5-14-23 இந்த 3 தேதியில பிறந்தவங்களை பத்தி தான் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா லைக் கொடுங்க. இந்த 5-14-23 இந்த தேதியில பிறந்தவங்க ஆணா இருந்தாங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா கவரக்கூடிய அழகு இவங்க கிட்ட இருக்கும். இவங்களோட கண்கள் ரொம்ப வசீகரமாவும் இருக்கும். அண்ட் இவங்களோட ஐப்ரோவும் ரொம்ப அழகா இருக்கும். சில பேருக்கு அடர்த்தியான புருவமும் இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. எவ்வளவு வயதானாலும் இளமை தோற்றம் என்பது இவங்களுக்கு குறையவே குறையாது. இவங்கள பல பேர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா ஜோக் அடிப்பாங்க. அண்ட் இவங்க ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்கன்னா மத்தவங்க அதை கேட்கிறப்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு மடக்கி பேசுறதா இருக்கட்டும், இல்ல வெடைச்சு பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்க கூட இருந்தாலே என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் ஜாலியா இருக்கிற மாதிரியும் பல பேருக்கு ஃபீல் பண்ணோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னோட ரிசர்ச்ல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப உண்மையா பழகுவாங்க. உதவின்னு கேட்டா உடனே ஓடி போய் செய்வாங்க. ஆனா இவங்க கிட்ட பழகுற எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இவங்களை யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸா தான் அதிகமான பேர் இருப்பாங்க. நல்ல ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு எல்லார்கிட்டயும் அரட்டை அடிக்கிற இவங்க சில நேரத்துல தனிமையும் கொஞ்சம் விரும்புவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம், அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி கண்டிப்பா இருக்கும். இந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டுமே ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அதிகமா ஹேண்ட்பேக் கலெக்ஷனும் ஹியரிங் அசசரி கலெக்ஷன் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உடுத்துறது அதுக்கேத்த மாதிரி சட்டை போடுறது அதுக்கேத்த மாதிரி ஹியரிங் ஹேண்ட்பேக் இதெல்லாம் போட்டுட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ட்ரெஸ் அப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவுட்லுக் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் விதவிதமான டிஷர்ட், விதவிதமான பேண்ட்ஸ் அண்ட் ஷூஸ், இந்த மாதிரி ஷூ கலெக்ஷனும் வாட்ச் கலெக்ஷனும் அவங்க கிட்ட எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோ இல்ல அவங்க ஒய்ஃபோ இல்ல அந்த வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் ஏசுவாங்க, ஏன்டா இத்தனை ஷூ வாங்கி வச்சிருக்க, ஏன்டா இத்தனை வாட்ச் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு சட்டைக்கு ஏத்த மாதிரி இந்த ஷூ போட்டு போகணும், இந்த வாட்ச் கட்டணும். அண்ட் பர்டிகுலரா அவங்க ஷூ கலெக்ஷனும் வாட்ச் கலெக்ஷன் தான் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த லுக்குக்கு ஓகே அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்குங்க. அதாவது இந்த ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாசனை திரவியங்கள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெர்ஃப்யூம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இவங்க ஒரு ஃபுட் லவர். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடணும் விருப்பப்படுவாங்க. அண்ட் எங்கெல்லாம் ருசியான சாப்பாடு இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடக்கூடியவங்க. அண்ட் இவங்களுக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு ஒரே இடத்துல உட்காந்து ரோபோட்டிக் மாதிரி வேலை செய்யறத விட அங்கங்க டிராவல் பண்ற வேலை ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் பிசினஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க. ஏன்னா பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்க நிறைய இடம் போகலாம், நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய டிராவல் பண்ணலாம். ஸோ அதனாலே இந்த 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க பர்டிகுலரா பிசினஸ்ன்னு வந்துச்சுன்னா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்வாங்க. அது என்ன மாதிரி பிசினஸா வேணாலும் இருக்கட்டும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்க பிசினஸ் மைண்ட் செட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு வகையில பார்க்க போனா அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க இந்த பிசினஸ் மைண்ட் செட் இருக்கிறனாலேயே வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமா ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அது பிசினஸ் லைனா தான் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறதோ இல்ல டெய்லி 9 to 5 வேலை செய்யறதை விட பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமேனு அந்த மாதிரி தாட் தான் இவங்களுக்கு அதிகமா வரும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான வேலை பிடிக்காது. கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும், எனி டைம் நம்ம போகணும் வரணும். ஸோ அப்பதான் அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும், வெளியே போக முடியும். அதனால இவங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக்கான வேலை ஒத்து வராது. இவங்களுக்கு பிசினஸ் மட்டும் வராதுங்க, இவங்களுக்கு கலைகளிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சில பேர் நல்லா பாட்டு படிப்பாங்க, ஒரு சில பேர் நல்லா டிஜே பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் நல்ல மியூசிக்கும் வாசிப்பாங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில கூட இந்த டான்ஸுக்கு கொரியோகிராஃப் பண்றவங்க, டான்ஸ் மாஸ்டரா இருக்கிறவங்க கூட இந்த 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்களுக்கு நடிப்பும் நல்லா வரும். சோ இவங்க கிட்ட இல்லாத டேலண்டே கிடையாதுங்க. இவங்க மட்டும் கலைத்துறையில போனாலும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அதே சமயத்துல பிசினஸ் லைன்ல போனாலும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க.
இந்த ஐந்தாவது ஆதிக்கத்துல பிறந்தவங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இவங்கள்ல பல பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் லவராகவும் இருப்பாங்க. அதுவும் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர், பாஸ்கெட் பால், டென்னிஸ், பேட்மிண்டன் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நடனம், சங்கீதம் இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இவங்களை பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும்னா they are not a romantic person, பட் அவங்க ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சன். ஈவன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், குடும்பத்தை பார்த்துக்கிறது, ஒய்ஃபை பார்த்துக்கிறது, சில்ட்ரனை பார்த்துக்கிறது, அப்பா அம்மா பார்த்துக்கிறது, இதுல எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் பொறுப்பா தான் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள சார்ந்தவங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக் அண்ட் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனும் கூட. இவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன தெரியுமாங்க, இவங்களால வந்து நிறைய கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்களால உள்வாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு கட்டத்துல உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு போயிருவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5, 14, 23 இந்த தேதியில பிறந்தவங்க வந்து என்னைக்குமே டிப்ரெஷனா மட்டும் ஆகக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பி கோ லக்கி மாதிரி. இவங்களை சுத்தின எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க. பட் வாழ்க்கை வந்து அவங்கள அந்த மாதிரி இருக்க விடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து அவங்கள போட்டு அப்படியே புளிஞ்சு எடுத்துரும். ஸோ அவங்க சில நேரத்துல நிறைய அப்ஸ் பார்ப்பாங்க, சில நேரத்துல நிறைய டவுன் பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த டவுன் பார்க்குற அந்த டைம்ல வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மன அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சூசைட் அட்டன் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் கொஞ்சம் அதிகமா பார்த்துக்கணும். ரொம்ப பாதிப்பு அடைகிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம இவங்க கிட்ட கொடுக்க கூடாது. அதே சமயத்துல இவங்களும் வந்து மற்றவங்க பிரச்சனையோ இல்ல வேற எந்த பிரச்சனையோ மண்டையில போட்டு உடச்சிக்கவும் கூடாது. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். ஸோ இவங்களோட வீக்னஸ் என்னன்னா மற்றவங்களோட கஷ்டத்தையும் இவங்களால பார்க்க முடியாது. அதே சமயத்துல இவங்களுக்கு நடக்கிற கஷ்டம், இவங்களை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டத்தையும் இவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், நடக்கிற எல்லா விஷயமும் வந்து நல்லதா இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தான் அதிகமா விருப்பப்படுவாங்க. பட் வாழ்க்கையில பாதி நேரம் வந்து அவங்க மனசை உடைக்கிற மாதிரியோ அவங்களோட அந்த மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் டவுன் ஆக்குற மாதிரி தான் சில தருணங்கள் நடக்கும். என்ன கேட்டீங்கன்னா நீங்க விழுந்துடாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் சரி இதையும் கடந்து போங்க. வாழ்க்கையில வந்து நீங்க மட்டும் தான் இந்த பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை நடக்குது மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே பிரச்சனை நடக்குது. ஸோ நம்ம வந்து இதையும் கடந்து போவோம்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போய் தான் ஆகணும். கண்டிப்பா சொல்றேன், இந்த 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்ல டிப்ரெஷன்ல இருந்து வெளியாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற லெவல் ஆயிடுவாங்க. அவங்க பல பேருக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு அவங்க செய்யற சில விஷயங்கள் வந்து நம்மளே பிரமிக்க வைக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாகவும் இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க உடஞ்சு போற தருணம் வருதுன்னா கடவுள் உங்களை செதுக்குறாரு. இதுல இருந்து நீங்க வெளியாகி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நடந்த மாதிரி மேபி மற்றவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க கோட்ரூ பண்ணலாம். ஸோ நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் அவங்களுக்கு நீங்க வந்து அட்வைஸ் கொடுக்குற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களை சுத்தி வருதுன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ எனிஹவ் எதுவா இருந்தாலும் கிவ் அப் பண்ணாதீங்க, துணிச்சலா இருங்க, போராடுங்க. நிச்சயமா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. சோ அவ்வளவுதான் நண்பா 5வது ஆதிக்கத்துல பிறந்தவங்களை பத்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோல 6வது ஆதிக்கத்தை பத்தி பார்க்கலாம்.